யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முருங்கைக்காயும் இறாலும் போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறோம். வாங்க சமையல் அடுப்படி நம்ம இது இப்போ மரத்திலே ஆஞ்சு கொண்டு வந்து நாங்கள் நல்லா மழை பெய்யுது அப்பையும் ஓடி போய் ஆஞ்சு கொண்டு வந்தாச்சு. முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி கொஞ்சம் போடுவேன், இறால், அதோட மஞ்சள், உப்பு, வெந்தயம், மாவு அப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ இதை காயெல்லாம் வெட்டுவோம். இப்போ புதுசாக ஆஞ்சது உட்டு பொதியில் அப்படியே கரைஞ்சி போகிற காய், புதுக்காய். நான் இந்த இதுகள் வெட்டுறேன் இல்லை, ரோல்கள் சீவுறேன் இல்லை. இப்படியே எல்லாத்தையும் வெட்டி ஒரு முறையில் நாங்கள் பாதியாக்கணும். பாதி பாதியாக வெட்டுவோம். எப்படி எல்லாத்தையும் வெட்டி போட்டு காக்கணும். நாங்கள் இது சரியான சுவம் காய்ச்சிறது பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொண்டா போடுங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடுங்க. வெள்ளைக்கறி என்ன வழியா, வெந்தயம் கடைசியாக நல்லா போடுவோம். மஞ்சள், உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும். முருங்கைக்காய்ல உப்பு சொல்லிடுறது வேற. பாலையும் போடுங்க. ரெண்டாம் மூன்றாம் பால். இதுக்குள்ள இது ஒரு கொதியில் அவிகிற காய். உங்களுக்கு அப்படி ஒரு கொதியில் அவிகிற காயண்டு தெரிஞ்சால் தண்ணியை அட்டவாசிக்கு கீழே விடுங்கோ, அதில் சலசலண்டு வந்துடும். இப்படி இருந்துச்சு நாங்கள் அடுப்பில் வைக்கல. இதுதான் இவ்வளோ தான் வேறு. இதுக்கெல்லாம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. இதை இப்படியே பாலை விட்டுட்டேன் பாருங்க. பாலை இங்கே இருக்காண்டு நல்லா கீழே நிற்கிது. ஒட்டு கொதியில் பாருங்க அப்படியே அவிஞ்சிடும். அப்படியே மூடி விடுவோம். இதுக்குள்ள நான் கருவேப்பிலை இல்லாத வழியாக அதை அந்த இந்த ரம்பியில் ஒரு துண்டை பிச்சு போட போகிறேன். மழைக்குள்ள நல்லா நனைஞ்சிருக்கு. எல்லாரும் மூடி விடுங்க. வாங்க கச்சுரப்பம் நல்லா பேசி விடுவாங்க. ஓட்டு கொதியிலேயே காயை பாருங்க. இப்படியே நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு வெந்தயம் ராகுங்க அப்படியே மூடி விடுவோம். 2-3 தடவை மாறி மாறி கிளறுவோம். வாங்க துளப்பம் வாங்க. 2 தடவை தான் திருப்பேன் நான். அதுக்கிடையில இந்த இந்த மாதிரியாக வந்துருக்கேன் வாங்க. நல்லா வெஞ்சு போச்சு. நாங்கள் முதல் பாலை விடுவோம். அடிக்கி விட்டு பக்கலை போட்டு முதல் பாலை விடுவோம். நல்ல ஒரு பொருதி வச்சாக்காக இதெல்லாம் தனெல்லாம் விட தேவையில்லை. நல்ல பொருதி வச்சோங்க. நல்லா மூடுவோம். முருங்கைக்காய்க்காரங்க என்ன மாதிரி அழிஞ்சிட்டு வாங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் இல்லை நாங்கள் இதை கறி வச்சு இது கொதியெல்லாம் அடங்க நல்ல இறுக்கமாக வரும் உங்களுக்கு. அதோட நாங்கள் கொஞ்சம் வெந்தயம் தூக்கி விட்டு அடுப்பை மூடுவோம். நல்லா இந்த வெந்தய மனம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது தானே. இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். வாங்க இறக்குவோம்.
துறப்பம். இதே மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடணும். பிள்ளைகளும் விரும்பணும், பேர பிள்ளைகளும் விரும்பணும், எல்லாருமே விரும்பணும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். சட்டிக்குள்ளே எடுப்போம். இதுக்குள்ளே நீங்கள் இந்த கருவேப்பிலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் வாசம் கூடவே இருந்திருக்கும். கருவேப்பிலை இப்படியே எடுக்கலாம் போயிட்டு இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும்.